நீட் தேர்வு ஆபத்தை முதலில் முன்னறிவித்து அதற்கு எதிராக பரப்புரை செய்தது திமுக தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நீட் தேர்வின் தீமைகளை அனைவருக்கும் புரிய வைக்க ஏ.கே. ராஜன் தலைமையில் குழு அமைத்ததும் திமுக தான் என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின். விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நீட் ஆபத்தை முன்னறிவித்தது திமுக தான் என்று முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இது குறித்து வேறு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்? பூங்குழலி, அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் எழுந்ததாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்தது. ஒரே தேர்வு மையத்தில் எழுதிய 7க்கும் மேற்பட்டோர் முதல் மதிப்பெண்கள் பெற்றது. ஒட்டுமொத்தமாக 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றது என பல்வேறு முறைகேடுகளை எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்த நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமையும் உயர்கல்வித்துறை செயலாளரும் டெல்லியில் இது தொடர்பான விளக்கம் என்பதை அளித்தனர். ஆனாலும் யாரும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக குரல் எழுப்பப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் நீட் தேர்வு ஆபத்தை முதலில் முன்னறிவித்தது திமுக தான் என விரிவாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் உயர்மட்ட குழு அமைத்து நீட் அடிப்படையிலான சேர்க்கை தாக்கத்தை நாங்கள் ஆய்வு செய்தோம். முழுமையாக இதற்கான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் பரிந்துரைகள் அடிப்படையில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி மசோதா தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு பின்னர் குடியரசுத் தலைவருக்கு இது சம்பந்தமாக அந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டு இதுவரை ஒப்புதலுக்காக காத்திருக்கப்படுகிறது என தெரிவித்தார். அதே நேரத்தில் சமீபத்திய பெரிய அளவிலான முரண்பாடுகள் நீட் தேர்வுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு அதிகரித்து வருவதை வெளிக்காட்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாது அந்த ஏ.கே. ராஜன் அறிக்கையை 9 மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, பஞ்சாபி உள்ளிட்ட 9 மொழிகளில் அந்த அறிக்கையை தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் தேசிய அளவில் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் குரல் எழுப்ப இருப்பதாகவும் தற்பொழுது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் இதே கருத்துக்களை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். பூங்குழலி, ராகுல் காந்தி மாணவர்களின் குரலாக தான் இருப்பேன் என்று கூறியிருந்தார். அந்த சமயத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் வரிசையில் இவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசிற்கு அதிகமான அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஏதாவது தனது அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரா ஸ்டாலின்? இந்த அறிக்கையை பொறுத்தமட்டில் முழுக்க நீட் தேர்வு முறைகேடுகள் காரணமாக இந்த தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய செயலாளர் பொழுது இந்த முறைகேடுகள் விவகாரம் சம்பந்தமாக முழுமையாக விசாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு விரைவில் இது சம்பந்தமான உண்மைத்தன்மையை ஆராய்ந்து மத்திய அரசுக்கு தன்னுடைய அந்த அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க இருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் இது இருக்க உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே இந்த நீட் தேர்வு முடிவு என்பது வருகிற 14ஆம் தேதி தான் வெளியாக இருந்தது. அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான 4ஆம் தேதியே முன்னதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாகவும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தேசிய அளவில் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மட்டுமல்லாது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணிகள் விரைவில் பெரிய அளவில் பரப்புரையை முன்னெடுக்க இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் முதல் கட்டமாக இந்த நீட் தேர்வு பிரச்சனையை ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் எழுப்ப இருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.